எனக்கு என்னமோ இந்த படத்த மலையாளம் இண்டஸ்ட்ரி பார்த்துருப்பாங்க. இவங்க ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா, இந்த மாரி படங்கள்லாம் தான் அவங்க இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறாங்க. ஹாய் ஹலோ வெல்கம் டூ ஃபிக்ஷன் டாக். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ண போறது வெறும் ஒரு 7 மில்லியன்ல எடுக்கப்பட்ட ஒரு டைனோசர் படம் தான் இது. எனக்கு இப்பவுமே ஆச்சரியமா இருந்த படம் பார்க்கும்போது 230 மில்லியன்னு சொன்னாங்க. கடைசியா வந்த ஜுராசிக் பார்க் உடைய பட்ஜெட் ஓகேவா? இந்த படம் வந்து வெறும் 7 மில்லியன்ல இந்த படத்த பண்ணியிருக்கிறாங்க. எந்த இடத்துலயுமே இது வந்து ஒரு உப்மா கம்பெனி படம் மாரி இருக்குன்னு சொல்லிறக்கூடாதுங்கிறதுக்காகனே அவ்ளோ சூப்பரா வொர்க் பண்ணியிருக்கிறாங்க. லூக் ஸ்பார்க் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த படத்துடைய டைரக்டர். டைரக்டர் மட்டும் கிடையாது, புரொடியூசரும் கூட. விஎஃப்எக்ஸ்ன்னு சொல்லி எல்லா அ டிபார்ட்மெண்ட்லயுமே அவர் இருக்கிறாரு. இந்த பட்ஜெட்லயுமே வந்துட்டு நம்மளால ஒரு டைனோசர் படம் பண்ண முடியும் அப்படின்னு அவர் காமிச்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விஎஃப்எக்ஸ்க்கு வந்துட்டு ஆஸ்கர் வாங்குன காட்ஸில்லா -1 அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்கு. எனக்கு ரொம்ப புடிச்ச படம். ஆல்ரெடி இத பத்தி நான் என்னோட யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டுருக்கேன். ஓகேவா? நீங்க வந்துட்டு ஒரு 15 மில்லியன்ல ஒரு காட்ஸில்லா படத்த உருவாக்கி, உலகம் ஃபுல்லா வந்து அத காமிச்சிருந்தாங்க. அந்த படமே எனக்கு ஆச்சரியப்படுத்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஆச்சரியம்னா, நான் இந்த படத்த சொல்லுவேன். வியட்நாம் போர்ல ஆல்ரெடி போன ஒரு டீம் மர்மமான முறையில காணாம போனனால, அத தொடர்ந்து இன்னொரு டீம் போறாங்க. அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு செக் பண்றதுக்காக. ஆனா அங்க போகும்போது தான் தெரிய வருது, அங்க ஒரு ரஷ்யன் டீமே வந்து ஒரு நியூக்ளியர் பாம் மாரி சம்திங் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. அங்க அவங்களுக்கு நியூக்ளியர் பாம்ம விட பெரிய அதிர்ச்சியா காத்துக்கிட்டு இருந்தது என்னன்னா, இந்த காலத்துல அங்க டைனோசர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு ஆச்சரியத்த குடுக்குது. இதுக்கப்புறம் இந்த கதையில அந்த நியூக்ளியர் பாம்ப தடுத்தாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது தான் மொத்த படமே. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் தேவையில்லாம ஒரு விஷயத்த போட்டு காம்ப்ளிகேட் பண்ணாம, சிம்பிளான ஸ்டோரிய குடுத்துட்டு, அதுல டெக்னிக்கலா பூந்து விளையாண்டுருக்காங்க இந்த டீம். முக்கியமா கேமரா வொர்க், விஎஃப்எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சூப்பராவே இருந்தது. இந்த படம் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கும் நெறைய பேருக்கு. அது முக்கியமா இண்டி ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாருக்குமே. நானும் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம இந்தியால வந்துட்டு இந்த மாரி ஒரு டைனோசர் படம் நம்ம ஊர்ல வரணும்னு சொல்லிட்டு, எனக்கு இத பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது. ச்சே! இந்த பட்ஜெட்ல இவங்க பண்ணாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ இந்த படத்த மலையாளம் இண்டஸ்ட்ரி பார்த்துருப்பாங்க. இவங்க ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா, இந்த மாரி படங்கள்லாம் தான் அவங்க இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த படம் மறக்காம பாருங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல வேற சஜஷனோட நான் உங்கள மீட் பண்றேன்.